ஃபாதர், இன்னைக்கு ஒரே பரபரப்பான ஒரு நாடாளுமன்ற காட்சிகளை பார்க்க முடிஞ்சுச்சு. கேள்வி பதில் உரையாடல் அப்படின்னு போயிட்டு மத்திய அமைச்சருடைய அந்த சொல்லாடல், அதாவது தமிழக எம்பிக்கள் அநாகரிகமாக நடந்து கொள்கிறாங்க. உண்மையிலேயே அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்க ஃபாதர். அது அவர்களினுடைய அநாகரிக ஒரு மனநிலையை காட்டுகிறது. மொழி என்பதை புனிதமானதாகவும் உலகிலேயே மொழியை தாயாகவும் மொழிக்காக உயிரை கொடுக்க தயாராக இருக்கிறவர்களாகவும் இருக்கிற ஒரே இனம் தமிழ் இனம் ஒன்று. 2, தமிழ் மொழி நம்மை பொறுத்தவரையில் அது வெறும் தொடர்புக்கான ஊடகமாக நாம் கருதுவது இல்லை. பலமுறை அதை பதிவு செய்திருக்கிறோம். ஒரு மாபெரும் நாகரிக மொழி, இனி இல்லை என்ற அளவுக்கான விழுமியங்களை மதிப்பீடுகளை சுமக்கின்ற ஒரு மொழி. ஸோ பண்பாடு நாகரிகம் அறம் சுமக்கின்ற ஒரு மொழியின் மக்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் அன்சிவிலைஸ்ட் என்று பாராளுமன்றத்திலேயே சொல்வது என்பது அது அவர்களினுடைய அநாகரிகத்தை காட்டுகிறது. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் சமூகத்தையும் இவ்வளவுக்கு நான் பாராளுமன்றத்தில் நடந்ததை பார்த்தேன். இந்த மொழி கொள்கையை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்றுதான் அவர்கள் அந்த கோரிக்கை வைத்தார்களே தவிர அவர்கள் காலணிகளை எடுத்து வீசவில்லை, கல்லெறியவில்லை, அல்லது நாம் அன்றாட ஒருவேளை தெருமொழியில் பேசுகின்ற எந்த சொல்லாடலையும் பயன்படுத்தவில்லை.